இயேசு தமது சீடர்களுக்கு வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை விளக்கிக் கூறும் பகுதி இன்றைய நற்செய்தியில் நமக்கு தரப்பட்டுள்ளது. வயலில் உள்ள பயிர்களின் வளர்ச்சியை பாதிக்கும் முக்கிய அம்சங்களுள் ஒன்று அவ்வயலில் உள்ள களைகள். பயிர்களை விதைப்பவன் களைகளை விதைப்பதில்லை. ஆனால் களைகள் எப்படியோ நல்ல பயிர்களுடன் ஊடுருவி விடுகின்றன. களைகள் ஊடுருவிய பின் அவ்வளவு எளிதாக அகற்றிவிட முடியாது. காரணம், நல்ல பயிர்களின் வேர்களும் களை செடிகளின் வேர்களும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து விடுகின்றன. அதே சமயம் களைகள் விஷத்தன்மையை கொண்டிருப்பதால் அவை மாற்றப்படவும் வேண்டும். ஆனால் அறுவடை வரும் வரை காத்திருந்து செய்தால்தான் நல்ல பயிரை பாதுகாக்க முடியும். நாம் ஒவ்வொருவரும் அடிப்படையில் நல்ல நிலங்கள். குழந்தைகளாய் இருந்தபோது பெற்றோரும் ஆசிரியரும் நண்பரும் விதைத்த நல்ல மதிப்பீடுகளுடன் வளர் முற்படும்போது களைகளாம் தீய பழக்கங்களும் மதிப்பீடுகளும் நம்மில் நாம் உணர முடியாதவாறு நுழைந்து விடுகின்றன. இன்றைய தொடர்பு சாதனங்கள், நண்பர்கள், சூழல்கள் வழி இக்களைகள் விதைக்கப்படும்போது விழிப்புணர்வுடன் இருந்தாலன்றி நம்மை களைகளில் இருந்து பாதுகாத்து கொள்வது முடியாத ஒன்றாகிவிடுகிறது. எனவே நமது பெற்றோரும் சமூகமும் பாரம்பரியமுமாய் நம்மில் விதைத்த நல்ல மதிப்பீடுகளையும் மனநிலைகளையும் நற்பண்புகளையும் உறுதியாக பற்றி கொண்டிருப்பதுடன் களைகள் நுழையாமல் கவனமுடன் இருந்து நமது வாழ்வை பாதுகாத்து கொள்வோம்.